ரதம் பொடி பொடியாகியது. குதிரைகள் மாமிச பிண்டமாயின. அக்ஷன் கோபத்தால் கால்களை உதைத்துக் கொண்டு ஆகாயத்தில் எழும்பி மாருதியை பாணங்களால் உடலெங்கும் தைக்கச் செய்தான். கணத்துக்கு கணம் அவனுடைய வீரம் அதிகரிப்பதைக் கண்ட ஆஞ்சநேயர் அவனை அலட்சியப்படுத்துவது ஆபத்துக்கு இடமாகும் என்பதை உணர்ந்தார். மிகவும் உக்கிரமான வேகத்தோடு அவன் மீது பாய்ந்தார். அவன் எய்த வலிமை மிகுந்த பாணங்களும் அவரை தடுக்க முடியாது வீழ்ந்தன. அவன் மீது பாய்ந்த அவர் அவனுடைய இரு கால்களையும் பற்றி தலைக்கு மேல் தூக்கி கிறுகிறுவென்று சுழற்றினார். மூச்சுவிட முடியாது திண்டாடினான் அக்ஷன். அவன் கையில் இருந்த வில் ஒரு பக்கம் போய் விழுந்தது. விழிகள் பிதுங்கின. தம் பலம் கொண்ட மட்டும் ஓங்கித் தரையிலே அவனை அடித்தார். அக்ஷனின் மண்டை உடைந்து சிதறி அவன் உயிரை விட்டான். குமாரனுடைய மரணச் செய்தி ராவணனை கலங்கச் செய்து விட்டது.